பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: ஆலோசனை தந்து விடுவித்து உயர்த்தும் கர்த்தர். ஆதார வசனம் நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ரூத் 1:1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லகேம் ஓரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப்பு தேசத்திலே போய் சஞ்சரித்தான். தேவ ஞானம் பெற்றவர்களே, ஆவிக்குரிய தேவ மக்களிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. நீங்களே ஜெபத்தில் அமர்ந்து சரியான பொருத்தமான காலத்திற்கும் இந்த நேரத்திற்கு தகுந்த ஆலோசனை தாங்கப்பா என்று ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருக்கு உங்கள் மீது கோபம் இல்லை, வருத்தம் இல்லை. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த சிக்கலிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டு காரியம் வாக்கி செய்துவிட்டு பின் உணர்த்துவார், பின் கடிந்து கொள்வார். அதற்கு வேதத்தில் நிறைய சாட்சிகள் உண்டு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் சீஷர்களும் போட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தூங்கிவிட்டார், பின்னணியில் தனையலை வைத்து தூங்கிவிட்டார், படித்திருப்பீர்கள். திடீரென்று காற்று புயல் வந்து தண்ணீர் வந்து போட்டு நிரப்புகிறது. உடனே சீஷர்கள் எல்லாம், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறவங்க சம்மதியா என்று கத்துகிறார்கள். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அடக்கினார். அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டார். அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். புயலும் காற்று தண்ணீர் வந்து நிரம்பிக் கொண்டு மறுபடியும் தூங்கிக் கொண்டே இருக்கவில்லை. எழுப்பும்போது உடனே எழுந்திருச்சார். உடனே அதற்கு பதில் கொடுத்தார். பதில் கொடுப்பு ஆலோசனை கொடுக்கவில்லை, நிறுத்தினார். அதை நிறுத்தினார். அவர் கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். அப்படி உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது, மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் மனிதன் அல்ல. உடனே விடுதலை கொடுப்பார், உங்களை மேலே தூக்கி விடுவார். அப்புறம்தான் சொல்லுவார், ஏன் இப்படி நடந்தது, ஜாக்கிரதையாகிரு என்று. ஆனால் அதே சமயத்தில் மக்களோ உறவுகளோ குடும்பத்தாரோ என்ன சொல்வார்? மூழ்கிக் கொண்டிருக்கும் போது நாம் ஏன் இது மாதிரி மூழ்குகிறோம், எதனால் வந்தது என்று காரணத்தையே சொல்லி சொல்லி நம்மளை இன்னும் அமுக்குவார்கள். வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்கள். மனிதர்களிடம் போகாதீர்கள். மனிதர்கள் மூலமாகத்தான் உதவி வரும். ஆனால் மனிதர்களையே நம்பி வாழாதீர்கள் என்று தான் சொல்லுவார். மனிதர்கள் தேவை, ஒருத்தருக்கொருத்தர் சார்பாக தான் வாழ வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பேதுரு, உங்களுக்கு தெரிந்தது தான், ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். பேதுரு, நீரே ஆனால் உம்மிடத்தில் வர என கட்டளையிடும் என்று சொல்ல, வா என்கிறார். தண்ணீர் மேல் நடந்து போகிறார். திடீரென்று சைடில் பார்க்குறான், பெரிய காற்று புயல் தண்ணீர் வருகிறார். ஐயோ என்று நினைத்த உடனே உள்ளே மூழ்குகிறான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் திட்டிக் கொண்டிருந்தாரா? கையை நீட்டி அவனை தூக்கிவிட்டு அப்புறம்தான் சொல்கிறார், அற்ப விசுவாசியே என்று. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ, மூழ்கப் போகிறோம், ஆபத்து கிட்டே இருக்கு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவரிடம் மண்டியிடுங்கள். உடனே உங்களுக்கு விடுதலை தருவார். ஏன் இது நடந்தது என்று அப்புறம் சொல்லுவார். உங்களை ஆலோசனை கொடுப்பார், அப்புறம் கடிந்து கொள்வார். கர்த்தரிடம் கேட்டு விண்ணப்பித்து ஜெபித்து அபயமிட்டு அவரை நோக்கி பார்த்து எந்த வகையிலோ உங்களை நிலைமையை எடுத்து அவரிடம் சொல்லுங்கள். அவரை சமர்ப்பிக்கும் போது அவர் கண்டும் காணாமலும் இருக்கிற தேவன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. தாவீது சொல்கிறான் பாருங்கள், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. பின் என்ன செய்தார்? ஜலப்பிரவாகத்தில், அதாவது அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து என்னை தூக்கிவிட்டார். பகைக்கர்களுக்கு என்னை விடுவித்தார். ஆபத்து காலத்தில் எனக்கு ஆதரவாக இருந்தார். என்னை தப்புவித்தார். சங்கீதம் 18 வாசித்துப்பார். சவுல் மாமனார் தான் எதிரியாகிவிட்டான். அவன் கைக்கு மற்றொரு கைக்கு எப்படி தப்பு வைத்தார் என்றது சங்கீதத்தில் சொல்லுகிறான். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்கிறான். சங்கீதம் 16:7. சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார். இருக்குதா கண்டிஷன் போட்டாரா? நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்? எந்த கண்டிஷனும் இல்லை. இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஆலோசனை தருவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அது மட்டுமா? ஏசாயா 46:10 சொல்லுகிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, அதாவது இனிமேல் நடக்க போகிறது, லாஸ்டில் நடக்க போகிறது கூட ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என்கிறார். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் நான் செய்வேன். ஏசாயா 46:10-11 வாசித்து பாருங்கள். இப்படி வேதத்தில் தேவ ஆலோசனை கேட்டு பெறாமல் இருந்தவர்கள் யாரும் இல்லை.
தேவ ஆலோசனை பெற்று தப்பித்து கொண்டவர்கள், வெற்றி கண்டவர்கள் ஏராளம். அதில் கிதியோன் ஒருவன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்துப்பார். தேவ ஆலோசனை பெற்று எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் வர பேசக்கூடிய யோசபாத் ராஜா, 3 ராஜாக்கள் எதிர்த்து கொண்டு வருகிறார்கள். இவனுக்கு என்ன செய்வதென்று, இவனு ராஜா தான். ஆண்டவரோட சரணடைகிறான். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒப்பற்ற வசனம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, எனக்கு செய்ய முடியவில்லை என்று சரணடைகிறான். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். யுத்தமே செய்யாமலே வெற்றி பெற்றான். படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நோவா, ஆபிரகாம் தொடங்கி புதிய ஏற்பாட்டு இயேசுவின் சீஷர்கள் வரை ஒவ்வொரு காரியத்திற்கு ஆலோசனை பெற்று நடந்து வெற்றி வாங்கி சூடினார்கள். இப்படி இருக்க ரூத்துடைய இதுக்கு வருவோம். ரூத்து 1:1 வாசித்தோம் அல்லவா, அதுக்கு வருவோம். இங்கே எலிமெலேக்கு, நகோமி மனைவி, 2 மகன்கள். பெத்லெகேமிலே, யூதாவிலே பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம் வந்து விட்டது என்று சொன்னவுடனே குடும்பமாக கிளம்பி மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். ஒரு பஞ்சம் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக. அது மோவாப் தேசம் சபிக்கப்பட்டது, தேவனால் சபிக்கப்பட்டது. ஆனால் இங்கே யூதாய தேசமோ பெத்லெகேமோ அப்பத்தின் வீடு. அதை தோண்டி பார்த்தால், வரலாறை தோண்டி பார்த்தால் அது உடன்படிக்கையின் தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஆசீர்வதிக்கப்பட்டதிலிருந்து சபிக்கப்பட்டதுக்கு போகக்கூடாது, போய்விட்டார்கள். ஒரு கஷ்டம் என்று வந்தவுடனே மற்றவர்களை ஆலோசனை கேட்டிருக்கலாம், அல்லது எல்லாரும் தானே இருக்கிறார்கள், நாம் இங்கு இருப்போம் என்று இருந்திருக்கலாம். அங்கே போய் எலிமெலேக்கு இருந்தான், 2 குமாரர்களும் இறந்தார்கள். அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்றைக்கு நமக்கு ஒரு இக்கட்டு காலம், நம்முடைய காரியங்களுக்கு வருவோம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, இக்கட்டு என்றது உடனே நாம் செல்ஃபோன் தான் எடுக்கிறோம். வேர்த்து விறுவிறுத்து பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகி நிற்கிறோம். இது வரத்தான் சென்று நியாயப்படுத்தக்கூடாது. உலகத்தாருக்கு வரலாம், வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வரக்கூடாது. ஏன்? கர்த்தராய் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர். அவரை மிஞ்சி ஒன்று நடந்து விடாது. அவரை தாண்டி உங்களை யாரும் தொட்டுவிட முடியாது. நிதானமாக நின்று அமைதியாக அமர்ந்து முதலில் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பின் அமைதியாகிருங்கள். நிச்சயமாக உடனடியாக பதிலும் ஆலோசனையும் கிடைக்கும். ஆலோசனை மட்டும் கொடுத்துப்பட்டு கைகட்டி இருக்க மாட்டார். அதை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லுவார். அவர்தான் சொல்லி இருக்கிறாரே, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. சங்கீதம் 50:15. அப்படி தப்பித்து கொண்டவன், எத்தனையோ தப்பித்து கொண்டவன் தாவீது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள், அல்லது 30ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்திலிருந்தே ஒரு நாள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். தாவீது அவனுடையோடு இருந்த 600 பேர்களும் இப்போ காட்டில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? பெலிஸ்தியர் தேசத்திலே. அவனுடைய ராஜாவுடைய ஒரு ஹெல்ப் பெற்று சிக்லாக் என்ற ஊரை கொடுத்தான் பெலிஸ்தீர் ராஜா. அந்த சிக்லாக் என்ற ஊர் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். தாவீது அவனோடு சேர்ந்து 600 பேர்கள், அவன் குடும்பம், இவன் குடும்பம் எல்லாம் இருக்கிறார். ஒரு ஊரே இருக்கிறது. இவர்களெல்லாம் தாவீது அவனுடைய 600 பேரும் வெளியே போய்விட்டார்கள். 3 நாள் கழித்து வருகிறார்கள். 3 நாள் கழித்து வரும்பொழுது அமலேக்கியர்கள் வந்து அந்த சிக்லாக் ஊரை தாவீது குடும்பம், அவனோடு இருந்த 600 பேருடைய குடும்பம், ஆடு மாடு பெண்கள் கொல்லவில்லை, இல்லை அழிக்கவில்லை, அப்படியே ஓட்டிக்கொண்டு போய்விட்டான் அமலேக்கியர். தாவீது திரும்பி வந்து பார்க்க ஒரு ஊர் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. அழுகிறான். யாரிடம் எழுதான்? 600 பேரை கட்டி பிடிச்சிட்டு அழுதான். தனியாக பெலன் உள்ள மட்டும் அழுகிறான். உடனே கண்ணீரை துடித்து கொண்டு ஆண்டவரிடம் வந்து மன்றாடி கேட்கிறான், நான் அந்த தண்டை தொடரலாமா, நான் பிடித்து கொள்வேனா என்று கேட்கிறான். ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்த ஆலோசனை கொடுத்து விட்டு அவர் அமைதியாக இருக்கவில்லை. அங்கே இவனுக்கு ஒரு துப்பு கொடுப்பதற்காக ஒரு ஆளை நிறுத்தி வைத்திருந்தார். நீ வாசித்து பாருங்கள். சகலத்தையும் திருப்பி கொண்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பாருங்கள். ஒன்று குறைவு விடாமல் சகலத்தையும் திருப்பி கொண்டான். கேட்டீர்களா? அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். தாவீது தன் சங்கீதத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிறார். அப்படி எத்தனை நன்மைகள் இவன் பெற்றான் ஆண்டவரிடம். என்ன நன்மை? தகுந்த ஆலோசனை. மனிதர்களிடம் நீங்கள் கேட்டால், சொன்னால், உதவி கேட்டால் ஒன்று கிடைக்காது. மனிதர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வரவும் வராது. அதிலே தங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். வெகு சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனை ஊருக்கே தெரிந்துவிடும் நீங்கள் மனிதரிடம் கேட்டால். அது இன்னும் நெருக்கடி. ஆண்டவரிடம் தஞ்சம் போங்கள். கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து கேளுங்கள். கண்ணீர் விட்டு கேளுங்கள். ஆலோசனை எதுவும் கொடுக்கவில்லை என்பது போல நீங்கள் உணர்ந்தாலும்
உங்களை அறியாமலே சீக்கிரம் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போய்விடும். அல்லது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை உங்களுக்கு புரியவில்லை, ஏனென்றால் நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீர்கள். டென்ஷனாக இருக்கும்போது நமக்கு புரியாது, ஏனென்றால் அந்த ப்ராப்ளத்தையே நாம் நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தர் பதில் சொல்லியிருப்பாரே அப்படி யோசிக்க மாட்டோம். அல்லது அவர் கொடுத்த ஆலோசனை நமக்கு பிடிக்காது, பொறுத்துரு என்று சொல்லியிருப்பார். இல்லாவிட்டால் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இந்த சமயம் பார்த்து வாக்குத்தான் கொடுக்கிறார், வார்த்தைத்தான் அனுப்புவார். வேதமே என்ன சொல்கிறார்? வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று இருக்கிறது. சங்கீதம் 107:20. வார்த்தைத்தான் முதலில் அனுப்புவார். வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. விடுவிக்கிறார். அவசரம் என்பதற்காக சாபத்தீடான காரியத்தை செய்யக்கூடாது. எதிரிடம் தஞ்சம் அடையக்கூடாது. தவறு என்று அறிந்ததும் செய்யக்கூடாது. என்ன பண்ணுவது? வழியிலேயே என்று நியாயப்படுத்தக்கூடாது. இயேசுதானே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஜீவனோடு இருக்கிறாரே, அவரை செத்தா போய்விட்டார், உயிரோடு இருக்கிறாரே, உங்கள் அருகிலேயே இருக்கிறாரே, உங்கள் மூச்சை காட்டில் அருகில் இருக்கிறார். நீங்களாவது மற்றவர்களுக்கு செல்போன் எடுத்து கூப்பிட வேண்டாம், அது அவசியமே இல்லை. அப்பா என்றாலே போதும், வந்து நிற்பார். இப்படி அவரிடம் நீங்கள் கேட்கும்போது அமைதலாக இருக்க மாட்டார். யோபு 5:19 சொல்லுகிறது, 6 இக்கட்டுகளை விலைக்கு 7வது உன்னை பொல்லாப்பு தொடாது என்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் சாட்சியை பாருங்கள். அந்த சாட்சியில் சங்கீதம் 32:7 சொல்கிறார், எல்லா இக்கட்டுகளுக்கு என்னை விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். அப்படி என்றால் என்ன? சகல ஒன்று விடாமல் எல்லா பயத்தை நீக்கி, எல்லா இக்கட்டை நீக்கி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்தார் என்று அர்த்தம். ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டாருங்க. ஆபத்து அவசரம் என்று சொல்லும் பொழுது வேடிக்கை பார்க்க மாட்டார். ஆபத்து என்றவுடன் நிற்கக்கூடாத இடத்தில் போய் நின்று விடாதீர்கள், தொடக்கூடாதீர்கள், தொட்டு விடாதீர்கள், போகக்கூடாத இடத்துக்கு போய் விடாதீர்கள். அவரே நின்று உங்களை மீட்டுக்கொள்வார், எதிரியை விலக்குவார். கர்த்தருடைய ஆலோசனைக்கு மீறி மிஞ்சி எந்த ஆலோசனையும் இல்லை. அவரை மீறி எந்த கரம் உங்களை தொடாது. அவருடைய கரத்துக்குள் இருக்கிறீர்கள், செட்டைக்குள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்த்து என் கண்மணி என்கிறார். அவருடைய கண்மணியை தொட முடியுமா? யோசித்து பாருங்கள். சாபம் தவறு கெட்டது என்று தெரிந்தும் செய்து விடாதீர்கள். பின் இழப்பு முன்பு இருந்ததை காட்டில் அதிக வரக்கூடும். அற்புதம் உங்கள் அருகிலேயே நிற்கிறார். 3 காலங்களுக்குள் நடக்கிறவர் உங்களோடு நிற்கிறார். அவருக்கு தெரிய அடுத்து என்ன நடக்கும் என்று. நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். தேவ ஆலோசனை பெற்று ஜெயம் எடுப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இக்கட்டு காலத்தில் நீரே அரண், நீரே தஞ்சம். உம்மை மீறி யாரும் எங்களை தொட முடியாது என்பதை அறிந்து கொண்டோம். அடியான் உமது கண்மணி என்று சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆலோசனை பெறுவோம், அந்த ஆலோசனை நிறைவேற்றுவீர் நீர். நாங்கள் ஜெயம் எடுப்போம். ஜெயம் எடுக்கவே நாங்கள் பிறந்திருக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தேவனுடைய பிரமாணம், வார்த்தை, அவரையே தியானித்து கொண்டிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.